Hey guys, 2023 கடைசி வீடியோ தான் இது. அண்ட் ஒரு சேடான விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும். நியூ இயர் காமெடி ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த வருஷத்தில் என்கிட்ட அதிகமாக கேட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா, நவீன் உண்மையாகவே நீ என்ன ஹேருக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுற, என்ன கண்டிஷனர் யூஸ் பண்ணுற? இதுக்கான ஆன்சர் நான் கொடுத்தாலும் ரிப்பீட்டடாக இந்த ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் லைவாக உங்களுக்கு காட்டுறேன். L'Oreal Parisோட டோட்டல் ரிப்பேர் 5 இந்த ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கண்டிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா டவ்வோட ஹேர் ஃபால் ரெஸ்க்யூ 1 minute கண்டிஷனர் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து காலியாக போனதுனால அமேசானில் வந்து அகைன் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அது வர்ற வரைக்கும் ஆஃப்லைனில் ஒரு சின்ன கண்டிஷனர் வாங்கி ஏதாவது யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெசமி பிராண்டோட ஒரு கண்டிஷனர் வாங்கினேன். நான் யூஸ் பண்ணதில் ஒன் ஆஃப் தி ஒர்ஸ்ட் கண்டிஷனர். இந்த கண்டிஷனர் கண்டிப்பாக யாருமே வாங்கிடாதீங்க. அதனால் அதை பற்றி நான் வீடியோவும் எதுவும் பண்ணலை. அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஹேர் ஃபால்க்கு ஒரு நல்ல ஷாம்பு சொல்லுங்கள், டேண்ட்ரஃப்க்கு ஒரு நல்ல ஷாம்பு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆக்சுவலாக ஒரு ஷாம்பு வந்து உங்களோட ஹேரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் சாஃப்ட் அண்ட் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹேர் ஃபால்க்கோ டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணுறதுக்கோ ஷாம்பூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100% ஒர்க் ஆகாது. ஃபைனலாக இந்த ஏர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஏராக எனக்கு அமைஞ்சதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ 2024 இதே மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஏரா உங்களுக்கும் எனக்கும் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். 2023 பண்ணதை விட பல மடங்கு பெஸ்ட் அண்ட் குவாலிட்டி கண்டென்ட் வந்து 2024 நான் பண்ணுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறேன். அண்ட் அந்த வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்குறதுக்கு நம்மளோட பேஜ் ஏர்சோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.